ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். கடலூர் மாவட்டம் கண்ணாரப்பேட்டை சின்ன காரைக்காடு. இந்த செட்டு பார்த்திங்கன்னா ரீஒர்க்கு எஸ்டிகா மாடலு. கஸ்டமர் என்ன கம்ப்ளைண்ட் கொண்டு வந்தாங்கன்னா, செட்டு ஆன் ஆகலை. அப்புறம் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் இந்த செட்டை ரெடி பண்ணேன்னு சொன்னாங்க. கண்ட்ரோல்ஸ் எல்லாமே மாற்றிருக்காங்க. உள்ள போர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் புதுசாக போட்டான்னாங்க. இதெல்லாம் என்னன்னு தெரியல. நம்ம கழட்டி பார்க்கும்போது ஒயரிங் ஃபுல்லாக கண்டமாக இருந்தது. ஒயரிங் ஃபுல்லாக நம்ம புதுசாக மாற்றிருக்கோம். இந்த ஒயரிங் தான் இதில் இருந்ததெல்லாம். நான் எக்ஸ்ட்ரா ஒயர் கீழெல்லாம் போட்டேன். அப்புறம் அதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம எல்லாத்தையுமே புதுசாக போட்டிருக்கோம். ஒயரிங் இருக்கிறதே தெரியாது. பார்த்தோன்னா நீட்டாக போட்டிருக்கோம். எந்த ஒரு அம்மிங் சவுண்டும் இல்லாமல் கிளியராக இருக்கிற மாதிரி போட்டிருக்கோம். இந்த மாதிரி சர்வீஸ் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் நீட்டாக பக்காவாக பண்ணி கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அம்மிங் வருது, நாய்ஸ் வருது, அது மாதிரிலாம் இருந்ததுன்னா சொல்லுங்கள், பக்காவாக பண்ணி கொடுத்துடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி எல்லோரும் இது ரேட் என்னன்னு நிறைய பேர் கமெண்டில் ரேட் மட்டும் கேட்குங்க. ரேட் வேணும்னா நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணி என்ன ரேட்டுன்னு சொல்லி கேளுங்க. அதை விட்டுட்டு சும்மா எல்லாருமே ப்ரைஸ்ன்னு வேணும்னு நினைக்கிறவங்க கரெக்டாக ப்ரைஸ் கேட்டு வாங்கிக்கலாம், தப்பு கிடையாது. சும்மா எல்லாத்துக்குமே ப்ரைஸ் என்னன்னு நிறைய பேர் எல்லாருமே, நான் போடுறதுன்னு இல்லை, பொதுவாக யார் போட்டாலுமே அதுக்கு சும்மா ப்ரைஸ் கேட்குறதுனால எந்த யூஸுமே கிடையாது. இதே மாடல் இப்படியே தான் இருக்கும். 5000 ரூபாய்க்கும் கிடைக்கும், 4000 ரூபாய்க்கும் கிடைக்கும், 3000 ரூபாய்க்கும் கிடைக்கும். பார்த்தா அப்படி தான் தெரியும். ஆனால் உள்ளே இருக்கிற வேலைகள் நிறையா இருக்குது. அதை எப்படி ஆல்ட்ரேஷன் பண்ணணும், எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும், எவ்வளோ சவுண்டு ஏற்றணும், கம்மியாக வைக்கணும், கிளியாரிட்டியாக எப்படி பண்ணணும், அது மாதிரி நிறைய வேலைகள் இருக்குது. பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். நிறைய செட்டு 3000 ரூபாய்க்கு கூட கொடுக்குறாங்க, 4000 ரூபாய்க்கு கூட கொடுக்குறாங்க. இப்போ நான் ஒயரிங் பண்ணியிருக்கேன், இதில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுக்கு முன்னாடி இருந்த ஒயரிங் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா அந்த மாதிரி இருக்கும், பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி காலமாக இருந்துச்சு. இப்போ நம்ம ஒயரிங் கொஞ்சம் கூட வெளியே தெரியாத அளவுக்கு நீட்டாக பண்ணியிருக்கோம். இதுவே பழைய செட்டு தான், அதுவே கிளியராக பண்ணியிருக்கோம். ஆனால் பட்ஜெட் பார்த்திங்கன்னா இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்கும். டக்குன்னு அப்படியே எடுத்து ஒயரை சால்ட்ரிங் பண்ணி ஒயரை கொச்சனை விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், பாட்டு அந்த டைமில் ஓடும். 10 நாள் சென்ட்டால் அம்மிங் சவுண்டு வரும், நாய்ஸ் வரும். இல்லை 6 மாதத்தில் நாய்ஸ் வரும், 3 மாதத்தில் நாய்ஸ் வரும், பிரச்சனைகள் நிறையா வரும். அந்த மாதிரி இல்லாமல் பண்ணோம்னா காஸ்ட் வைஸ் கொஞ்சம் முன்னாடியும் இருக்கும், பின்னாடியும் இருக்கும். அதை பார்க்கக்கூடாது. நமக்கு நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, யார் என்கிட்டன்னு இல்லை, பொதுவாக சொல்கிறேன், யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம், பொதுவாக சொல்கிறேன். யார்கிட்ட போனாலும் 100 ரூபாய் 500 ரூபா அதிகமாக போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நல்லா பண்ணுற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்து கிளியராக பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி அரைக்குறையாக பண்ணிவிட்டு 2 செலவு பண்ணுறீங்க. கஸ்டமருக்காக தான் சொல்கிறேன் நான். இது 2